வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தினமும் நம்ம மது அருந்துவதால் நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த தீமைகள்லேருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. தினமும் தொடர்ந்து மது அருந்துவது நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு முக்கிய உறுப்பையுமே மெல்ல மெல்ல சிதைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பழக்கமாக இருக்குங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரல் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் தினமும் மது இருந்தீங்க அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆகுங்க. மதுவினால் நேரடியாகவும் கடுமையாகவும் பாதிக்கப்படக்கூடிய முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் தாங்க. கொழுப்பு படிவம் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கல்லீரலில் ஏற்படும். மதுவை சிதைக்கும் போது கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து அதனுடைய இயல்பான செயல்பாடு முடங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். அதாவது ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வீக்கம் மற்றும் புண்கள் ஏற்பட்டு செல்கள் அழிய தொடங்கும். இதனால் மஞ்சள் காமாலை, கடுமையான வயிற்று வலி போன்ற அறிகுறிகள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். கல்லீரல் சுருக்கம் உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது கல்லீரல் சிரோசிஸ் நோய்னு சொல்லுவாங்க. இது மிக ஆபத்தான கல்லீரலினுடைய இறுதி நிலை. அப்போ கல்லீரல் முற்றிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேர் டிஷ்யூவாக மாறிடும். வடுவாகி அது சுருங்கக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயலிழந்து போயிடும். இதனால உங்களுடைய உயிருக்கே அது ஆபத்தாக கூட மாறிடும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். நீங்கள் தினமும் மது இருந்தீங்க அப்படின்னா பிரெயின் நர்வ் சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா மது மூளையினுடைய வேதிப்பொருட்களினுடைய சமநிலையை சீர்குலைய வச்சிடும். நினைவாற்றலை உங்களுக்கு இழந்து போக வைக்கும். மூளையினுடைய செல்கள் சுருங்குவதால் குறுகிய கால நினைவாற்றல், ஷார்ட் டேர்ம் மெமரி மற்றும் சிந்திக்கக்கூடிய திறன் பெருமளவில் உங்களுக்கு குறைந்து போயிடும். மனநல பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது தீவிரமான மனச்சோர்வு, டிப்ரெஷன் இருக்கும். பதற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்சைட்டி மற்றும் தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய இன்சோம்னியா போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. நரம்பு தளர்ச்சி அப்பப்போலாம் உங்களுக்கு ஏற்படும். கை கால்களில் நடுக்கம், நரம்புகளில் எரிச்சல் மற்றும் உடலினுடைய சமநிலை இழந்து தடுமாறுதல் போன்ற நரம்பியல் குறைபாடுகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதய ஆரோக்கியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாயிடும். நீங்கள் தினமும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. தொடர்குடி பழக்கம் உங்களுக்கு இருக்கும்போது அது இதய தசைகளை பலவீனப்படுத்தும். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி கணிசமாக உங்களுக்கு அதிகரித்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய அபாயத்தை அது உங்களுக்கு உயர்த்திவிடும். இதய தசை நோய் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது இதய தசைகள் தொய்வடைந்து உடலினுடைய மற்ற பாகங்களுக்கு ரத்தத்தை சீராக இறைக்கக்கூடிய அந்த திறனை இதயம் இழந்துவிடும். பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு அல்லது வெடிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இதய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து கொண்டே இதயம் முழுவதுமாக செயல்படாமல் நின்றுவிடும். அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா மது அருந்தாமல் இருக்கிறதா நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. செரிமான மண்டலம் மற்றும் கணையம் நீங்கள் மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு தீவிரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும். பிரான்கிரியாசிஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும்போது சுகர் ப்ராப்ளம்லாம் கூட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று புண்கள் வரும். மது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அதிகரித்து வயிற்றினுடைய உட்புற சுவர்களை அரித்து கடுமையான அல்சரை உங்களுக்கு ஏற்படுத்தும். கணைய அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பேன்கிரியாட்டிஸ் உங்களுக்கு உண்டு பண்ணும். அதாவது கணையத்தில் கடுமையான வீக்கம் மற்றும் நச்சு என்சைம்கள் சுரக்கிறதால கடுமையான வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படும். இது உடலினுடைய இன்சுலின் உற்பத்தியை பாதித்து நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு உங்களுக்கு வழிவகுக்கின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊட்டச்சத்து குறைபாடும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்களுடைய குடல் பகுதியால் உணவுகள் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை, குறிப்பாக விட்டமின் B12 மற்றும் தயாமின், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்ச முடியாமல் உடல் மெலிந்து நீங்கள் ரொம்ப பலவீனமாயிடுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். தொடர்ந்து மது அருந்துபவர்களினுடைய உடலில் ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த வெள்ளை அணுக்களினுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உடல் தொற்று நோய்களை எதிர்க்கக்கூடிய திறனை இழந்து நிமோனியா, டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், காசநோய் போன்ற நோய்கள்லாம்
எளிதில் தொத்திக்கொள்ளும். ஸோ இந்த சந்தர்ப்பவாத நோய்கள்லாம் நம்முடைய உடம்புகளை தொத்திக்கொள்ளும் போது அது மிகவும் தீமையான ஒரு பெரிய நோயாக நமக்கு வந்து மாறி நம்மளுடைய உடலையே அரித்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறையாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்காக மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டு விடுவது தான் நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புற்றுநோய் அபாயம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதாவது கேன்சருக்கான ரிஸ்க் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கூற்றுப்படி மது ஒரு புற்றுநோய் காரணி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தினமும் மது அருந்தும் போது வாய், தொண்டை மற்றும் உணவு பாதை இது சம்பந்தமான புற்றுநோய்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கல்லீரல் மற்றும் குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா தினமும் நீங்கள் மது அருந்துவது அப்படின்றது உடலினுடைய சுய பாதுகாப்பு அமைப்பு ஒட்டுமொத்தமாக முடக்கி நீங்கள் வாழக்கூடிய அந்த ஆயுட்காலத்தை மிக வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு செயலாக அது உங்களுக்கு மாறிடும். ஸோ அந்த மது பழக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில மாற்றங்களை வந்து முன்வைக்கணும். இப்போ தினமும் தொடர்ந்து மது அருந்தக்கூடிய பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு சில திட்டமிட்ட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். அதை வந்து பார்த்தோம்னா நம்ம உளவியல் ரீதியான தயாரிப்பு, மருத்துவ வழிகாட்டுதல், உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையில் சின்ன சின்னங்கள் மாற்றங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மன ரீதியான மற்றும் உளவியல் வழிமுறைகள் நீங்கள் செய்யணும். சைக்காலஜிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மேற்கொள்ளணும். மது பழக்கத்தை நிறுத்துவதில் முதல் முக்கிய படியே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா வலுவான காரணத்தை நீங்கள் வந்து தீர்மானிக்கணும். நாம் ஏன் வந்து மதுவை நிறுத்தணும்? இப்போ குடும்பத்துக்காகவா, குழந்தை வளர்ப்புகளுக்காகவா, சொந்த ஆரோக்கியத்திற்காகவா அல்லது வேலைகளுக்காகவா அப்படின்னு அந்த காரணத்தை ஒரு டைரியில் எழுதி அதை நீங்கள் தினமும் காலையில் படிக்கணும். தூண்டுதல்களை வந்து தவிர்க்கணும். அதாவது எந்தெந்த நேரங்களில் அல்லது சூழ்நிலைகளில் உங்களுக்கு வந்து மது அருந்த வேண்டும் அப்படின்னு தோணுதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நண்பர்களினுடைய வற்புறுத்தல், மாலை நேரங்கள், அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்து விடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணும். நண்பர்கள் வட்டாரத்தை வந்து நீங்கள் மாற்றணும். உங்களுடன் சேர்த்து மது அருந்தக்கூடிய நண்பர்களுடன் பழகுவதை குறைத்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கக்கூடியவங்களை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் இருக்கணும். உங்களுடைய அந்த முடிவை வந்து ஆதரிக்கக்கூடிய குடும்பத்தினரோட அதிக நேரத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஸ்டெப்ஸ். மருத்துவ வழிகாட்டுதலும் இருக்குது. மெடிக்கல் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து வேணும். நீண்ட வருடங்களாக தினமும் மது அருந்துபவர்கள் வந்து திடீரென நிறுத்தும் போது உடலில் வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சில உடல் உபாதைகள், கை நடுக்கம், தூக்கமின்மை, பதட்டமெல்லாம் ஏற்படும். ஸோ இதுக்கு தான் மருத்துவ ஆலோசனை வந்து வேணும். ஒரு நல்ல பொது மருத்துவர் அல்லது மனநல மருத்துவர் அணுகி ஆலோசனைகளை பெறலாம். நரம்பு தளர்ச்சி மற்றும் நடுக்கத்தை குறைக்க தற்காலிக பாதுகாப்பான மருந்துகளை அவங்க பரிந்துரைப்பாங்க. மறுவாழ்வு மையங்கள், டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். சுய கட்டுப்பாடு கடினமான இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வாரங்கள் மறுவாழ்வு மையத்தில் தங்கி முறையான சிகிச்சை, ஆலோசனை, கவுன்சிலிங் எல்லாம் நீங்கள் வந்து பெறலாம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஏஏ குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மதுவிலிருந்து மீண்டவர்களினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய குழுக்களில் நீங்கள் இணைந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த உத்வேகத்தை அதை அளிக்கும். ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷன் டைப்பில் சைக்காலஜிக்கல் ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு மறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பாரம்பரிய உணவு முறைகளை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். ஸோ டயட் நியூட்ரிஷனில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோப் வந்து நீங்கள் கொடுக்கணும். மதுவினால் சேதமடைந்த கல்லீரல் மற்றும் குடலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு உணவு தான் சிறந்த மருந்து. அதுக்கு நீங்கள் கல்லீரலை நச்சு நீக்கம் பண்ணணும், லிவரை டீடாக்ஸ் பண்ணணும். தினமும் உங்களுடைய உணவுகளில் மஞ்சள், பூண்டு மற்றும் இஞ்சி போன்றவற்றை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இது எல்லாமே கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மோர், பழைய சாத கஞ்சி எல்லாம் எடுத்துக்கணும். இது போன்ற ப்ரோபயோட்டிக் உணவுகள் எல்லாமே குடல் புண்களை ஆற்றி, அதாவது அந்த அல்சரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணி செரிமானத்தை வந்து உங்களுக்கு வந்து சீராக்கும். நீர் சத்து மற்றும் மூலிகை சாறுகள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மதுவினால் இழந்த நீர் சத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தினமும் குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம குடிக்கணுங்க. கல்லீரல் மற்றும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் சாறு, கருவேப்பிலை துவையல் மற்றும் முருங்கைக்கீரை சூப் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். விட்டமின் உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய முழு தானியங்கள், முளை கட்டிய பயிர்கள் மற்றும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி நிறைய பருப்பு வகையில் தினமும் சிறிதளவு அப்பப்போ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை நீங்கள் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது மனதையும் உடலையும் எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு மதுவினுடைய மீதான அந்த சிந்தனையை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி, யோகா பண்ணலாம். தினமும் காலையில் 30லேருந்து 40 நிமிடங்கள் வேகமான நடைப்பயிற்சி, பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பண்ணலாம். எளிய உடற்பயிற்சிகள் அல்லது யோகா செய்வது மூளையில் வந்து என்டோர்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோனை சுரக்க வச்சு மதுவினால் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைச்சிரும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ எப்போதெல்லாம் மது அருந்த வேண்டும் அப்படின்ற எண்ணம், அந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து 5 நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடக்கூடிய அந்த பழகிக்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளும் போது நரம்புகளை அதை அமைதிப்படுத்தி அந்த எண்ணத்தையே உங்களுக்கு மாற்றிடும்.
புதிய பொழுதுபோக்குகள் நிறைய ஹாபிஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மாலை நேரங்களில் மது கடைக்கு செல்வதற்கு பதிலாக புத்தகம் படிக்கலாம், தோட்டக்கலை கார்டனிங் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு பிடித்த இசை கேட்குறது, பிடித்த மூவி பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு இதெல்லாமே ஆரோக்கியம் தான். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சமையல் கலைகளை கற்றுக்கிறது, புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கும் போது அந்த கவனத்தை திசை திருப்பினீங்கன்னா மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இப்போ மதுவை நிறுத்துவது அப்படின்றது ஒரே நாளில் நடக்கக்கூடிய அற்புதம் கிடையாது. அது ஒரு தொடர் பயணம். ஆரம்பத்தில் ஒரு நாட்கள் வந்து கடினமாக தோன்றினாலும் 21 நாட்கள் தொடர்ந்து அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அந்த மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ உடல் முற்றிலும் புதிய ஆற்றலை பெறும். கல்லீரல் மற்றும் நரம்பு மண்டலத்தை விரைவாக மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டு விடுவீங்கள். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம் உயிருக்கும் கேடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.